ராஜிமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. வச்சு விடுங்க. ஆர்த்தி போ, நீ போய் அத்தை கிட்ட குங்குமம் வச்சு போ. சம்பந்தியம்மா, ஆர்த்தியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நல்லா வேண்டிக்க ஆர்த்தி. ராஜிமா, இந்தாம்மா. தேங்க்ஸ்மா. ஏய் சண்மதி, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி அம்மா, நீங்களும் சண்மதி மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி, வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. போ ஆர்த்தி. அப்புறம் வரோம்மா. வரோம் சண்மதி. சண்மதி. வரோம்மா. வரேங்க. வரேங்க. சண்மதி, ரொம்ப நன்றி. எதுக்கு ராஜிமா நன்றி எல்லாம்? மனசு சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு எப்படி சண்மதி இந்த சுமங்கலி பூஜை பண்ணணும்னு தோணுச்சு? நீங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத நான் கேட்டேன். என்னோட மனசு காயப்படக்கூடாதுன்னு என் அம்மா கிட்ட ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த நல்ல மனசுதான் என்ன இந்த சுமங்கலி பூஜை பண்ண வச்சது. ஆமா சண்மதி, சம்மந்தி அம்மா இந்த சுமங்கலி பூஜையை பத்தி சொன்னதும் உன் மனசு கஷ்டப்படுமேனுதான் நான் அந்த பூஜையை பண்ண வேண்டான்னு சொன்னேன். ஆனா உங்க மனசு கஷ்டப்பட்டுச்சுல ராஜிமா, நான் அதை பார்த்தேன். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கேன். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுல இருந்து உறுதியா இருந்ததுனாலதான் அட்லீஸ்ட் நான் இங்க இருக்கிற வரைக்குமாவது உங்களை ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இதெல்லாம். நான் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு ராஜிமா. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க சந்தோஷம் அவங்க கையில தான். ராஜிமா, என்ன ஆனாலும் நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். இத உங்க மனசுகிட்ட சொல்லி பலப்படுத்திக்கோங்க. கார்த்திக், இது உனக்கும் தான். ஏன் ஆர்த்தி, இந்த மீன் தொட்டியை பார்க்கும்போது உனக்கு என்னடி தோணுது? அம்மா, எனக்கு என்னமோ அந்த சண்மதியை சரி கட்டி அவளை இங்கேயே வைக்கிறதுக்காக தான் இந்த மீனை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்படியா சொல்ற? ஏன் ஆர்த்தி, மீன்ல இவ்ளோ விஷயம் இருக்குங்கறியா?
ஏமா ஆ? இப்படி உத்து உத்து பார்த்து உங்க கண்ணு பட்டு மீனுக்கு முடியாம போயிட போகுது. ம். நான் உத்து பார்த்து உடம்பு முடியாம போறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன இங்க வரைக்கும் வந்து நிக்கிறீங்க? ஏன் நான்ல இங்க வரக்கூடாதா? சண்மதி மீனுக்கு இற வாங்கிட்டு வர சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் இந்த மீனுக்கு சாப்பாடு. இது இங்கேயே இருக்கட்டும். சண்மதி வந்து மீனுக்கு இற போட்டுக்கட்டும். பாட்டுமா? ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாங்களா? என்ன சந்தேகம்? இந்த மீன் தொட்டிய இங்க எதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க? ஓஹோ, இதுதான் உங்க சந்தேகமா? இந்த மீனு வாஸ்து மீனா. யாரெல்லாம் உண்ட வீட்டுக்கு ரண்டகம் பண்ணிக்கிட்டு வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பழி வாங்குமா. எதுக்கும் நீங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஐயோ அப்பா, அது வந்து டங்க் ஸ்லிப் ஆகி ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா. வரும் ஃப்ளோல. சண்மதி வாமா. என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, இந்த செல்லக்குட்டிங்களை பார்க்க வந்தீங்களா? சித்தப்பா, உங்களை இவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? இதோ வாங்கி வச்சிட்டமா. என்ன பண்றீங்க? என்ன அமைதியா இருக்கீங்க? சாப்பிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா உங்கள? சொச்சோ, கோச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? சாப்பிடு. அவ என்னமோ பண்ணிட்டு பொறுமையா. எங்க மேல 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 இருக்கு பாரு, பாரு மேல இருக்கு. வந்ததுல இருந்து இந்த ரூம் எக்ஸிபிஷன் மாதிரி ஆகி போச்சு. சண்மதி, நீ என்ன சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க? ஜாஸ்தியாலாம் போடக்கூடாது. அது எங்களுக்கும் தெரியும். அப்பப்போ சும்மா 1-2 பீஸ் போட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அத பாக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, அதான். ஆமா, இந்த மீன் வந்ததுல இருந்து ஏன் இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேங்கிற? அதுவா, இந்த வாயில்லா ஜீவன் இருக்குல்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது, பொய் சொல்லாது, அப்புறம் துரோகம் பண்ண தெரியாது, சுயநலமா தன்னை பத்தி மட்டும் யோசிச்சு அதுக்கு ஸ்பெஷலா ஒரு பிளான போட்டு மத்தவங்கள கவுக்கெல்லாம் தெரியாது. ஓகே ஓகே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. பேசிதான் பாருப்பா. அட, நீதான் தைரியமான ஆளாச்சே. அம்மா தாயே, இதோட நிறுத்திக்கலாம். அந்த மீன் வந்ததுனால நீ சந்தோஷமா இருக்க, அதை நீ கண்டினியூ பண்ணு. அந்த வாயிலா ஜீவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடு. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன், ஓகேவா? அந்த பயம் இருக்கட்டும். எல்லாம் என் நேரம். கார்த்திக் சார், கார்த்திக் சார். மேடம், நான் கார்த்திக் சாரை பார்க்கணும். நீங்க? கார்த்திக் சார் தான் வர சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் கார்த்திக் சாரை வர சொல்லுங்க. அவர் சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. சரி, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. மேடம், அது வந்து சும்மா சொல்லுங்க சார். இல்லை மேடம், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். ஒரே ஒரு பொய் சொல்லிட்டேன், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. அது தெரிஞ்சதுலேருந்து என்கிட்ட சண்டை போட்டு சரியாக பேசுறதில்ல. என் ஒய்ஃப்னா எனக்கு உசுறு மேடம். அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அவள் சீக்கிரமாக மனசு மாறி என்கிட்ட பேசணும். அதுக்கு தான் கார்த்திக் சாரை பார்க்கலான்னு வந்தேன். அவன் பிரச்சனையே அவனால சரி பண்ண முடியல, இதுல உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க போறானா? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் கார்த்திக் சாரை வர சொல்லுங்க. சரி, அதுக்கே நீங்க கார்த்திக் சாரை பார்க்க வந்தீங்க? அதுவா மேடம், நான் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதில் என்ன விசேஷம்னா, பிரிஞ்சிருக்கிற ஜோடி ஒரு ஜோடி லவ் ஃபிஷ்ஷை வாங்கி வீட்டில் வச்சாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மனசு மாறி அந்த லவ் ஃபிஷ் மாதிரியே லவ்வர்ஸ் ஆகிடுவாங்களாம்.
இது நம்பிக்கை இல்லாமல் ஒரு கடையில் போய் நான் விசாரித்தேன். அந்த கடைக்காரன் தான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கார்த்திக்னு ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காரு, நேராக போய் அவர்கிட்டயே உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த அட்ரஸை கொடுத்து அமிச்சாரு. ஓ கார்த்திக், நீயும் அந்த டிவி விளம்பரத்தை பார்த்து தான் மீனை வாங்கி வச்சிருக்கியா? மேடம், என்ன யோசிக்கிறீங்க? நீங்க அந்த லவ் ஃபிஷ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எப்படி மேடம் சொல்கிறீங்க? நீங்க தேடி வந்த அந்த கார்த்திக் சார் வைஃப் நான் தான். ஓ அப்படியா மேடம்? தேங்க்யூ மேடம். நீங்கள் பேசுகிறத வச்சு பார்த்தாலே எனக்கு புரியுது. நான் உடனே போகிறேன், அந்த லவ் ஃபிஷ்ஷை வாங்குறேன், என் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழ்கிறேன். நான் வரேன் மேடம். நல்லது. ஒரு நிமிஷம். அந்த கடை பேர் என்ன சொன்னீங்க? கோல்டன் அக்வாரியம், அடையார் மேடம். ஓ சரி. ஆ கார்த்திக், கார்த்திக். சொல்லு சண்மதி. கார்த்திக், நான் கொஞ்சம் வெளியே போகணும், என்ன கூட்டிட்டு போறியா? மை பிளஷர். எங்க வேணாலும் போலாம். எங்க வேணாலும் வேண்டாம், நான் எங்க சொல்றேனோ அங்க மட்டும் நான் கூட்டிட்டு போனா போதும். லெட்ஸ் கோ. போன நினைச்சா போயிடணும். ஸ்ட்ரைட் போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கோ. ஒவ்வொரு நாளும் காலில் விழாத குறைய உட்கார வச்சு கூட்டு போவோம். இன்னைக்கு என்னடா என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? நான் அவளே கேட்டிருக்கேன். லவ் ஃபிஷ் தாறுமாறா வேலை பார்க்குது போலயே. அவனை சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த லவ் ஃபிஷ்ஷுக்கு கோல்டுலயே தொட்டி செஞ்சு வேண்டாம் வேண்டாம், கோல்டில் போனால் வெளியே இருக்கவங்க பார்க்க முடியாது, சாப்பாடு அது இதுன்னு போட்டு வேற லெவலில் கவனிச்சிட வேண்டியதான். இப்பதான் சண்மதி மனசுல இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்கி கொடுக்க நம்மளை கூட்டு போறான். சாமடா கார்த்தி. கார்த்திக் ஸ்லோவா போ. லொகேஷன் வந்துட்டோம். அந்த லெஃப்ட்லயே அதோ அந்த 5வது கடை. நிறுத்திக்கோ. வா கார்த்திக் போலாம். இந்த கடை தான். வா. இதுவா? வா வா. வாங்க மேடம். வாங்க சார். என்ன? சரி சரி சரி. எப்படா நல்ல வேலையும் புரிச்சுக்கிட்டான். இல்லைனா மீன் வாங்கினதை பத்தி லட்சியம் எடுத்து சொதப்பி தள்ளிருப்பான். எனக்கு என்னமோ இன்னைக்கு நேரம் சரியில்லைன்ற மாதிரியே தோணுது. இன்னைக்கு மட்டும் இந்த சமூகத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன், ஜெயிச்சிட்டேன். என் தம்பி, கடையில என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருக்கு? மேடம், கோல்டு மீன், டைகர் மீன், இப்படி பல வெரைட்டி இருக்கு மேடம். அதுல எந்த மீன் வேணும்னு சொல்லுங்க. இல்ல வீடு பிசினஸ் லாபம் வர்றதுக்காக அந்த லக்ஷ்மி தேவியே வந்து தங்கி பணத்தை அள்ளி அள்ளி தர்ற வாஸ்து மீனே நம்ம கடையில இருக்கு மேடம். உங்களுக்கு எந்த மீன் மேடம் வேணும்? லவ் ஃபிஷ்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வந்திருக்கு மேடம். அந்த ஃபிஷ்ஷை ஜோடியா கொண்டு போய் உங்க வீட்டில் வச்சிங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற ஜோடிங்க கூட சேர்ந்துருவாங்க மேடம். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யம் வந்துடும் மேடம். இப்படி லவ் ஃபிஷ் எல்லார் வீட்லயும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டு டைவர்ஸ் கேஸ் இப்படி எதுவுமே வராம போயிடும்னா பாத்துக்கோங்களேன். மவன எதை வேண்டான்னு சொன்னா அதை போட்டு விட்டல நீ. முறைகிறத பார்த்தா கடையிலே டிவோர்ஸ்ன்ட்டு போயிடுவா போலயே. ஏன் கார்த்திக், இந்த மாதிரி எல்லாம் கூட ஃபிஷ் இருக்குமா? ஆச்சரியமா இருக்குல்ல? இருக்கும் போலயே சண்மதி. எனக்கும் கேட்டோன்னு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நாளுக்கு நாள் மக்களோட மூட நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்கு பாரு. இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. என்ன நினைக்கும் போது இது சிரிப்பா இருக்கு. சார்
ஐயோ சார் வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? இவன் வேறையா? நீ போய் வேலையை பாரு. சரிண்ணே. வணக்கம் மேடம். வணக்கம். அப்புறம் நம்ம மீன் எப்படி வேலை செய்யுது? கார்த்திக், உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் வர மாதிரி லவ் ஃபிஷ்னு ஒண்ணு ஸ்பெஷலான ஒரு மீன் நம்ம கடைக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கு. எங்க கடையோட விளம்பரத்தை பார்க்கலையா நீங்க? என்ன போங்க, நல்ல வேலை சார் அந்த விளம்பரத்தை பார்த்ததுனால நம்ம கடைக்கு வந்து அந்த லவ் ஃபிஷ்ஷை வாங்கின முதல் கஸ்டமர் மேடம். அப்பவே சார் கிட்ட சொன்னேன், சீக்கிரமே உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு. அப்படியே நடந்துச்சு பாருங்களேன். பிசினஸ்ல வாக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம் சார். இல்லனா இப்படி 20 வருஷமா வளர்ப்பு மீன் பிசினஸ் பண்ண முடியுமா? சரிங்க சார், நான் உள்ள போய் மீனுங்களுக்கு தீனி போடணும். ஏன்னா எனக்கு சாப்பாடு போடுறதே இந்த மீனுங்க தான். உங்களுக்கு தெரிஞ்ச வேற புருஷன் பொண்டாட்டிக்கு யாருக்காவது பிரச்சனைனாலும் நம்ம கடையோட லவ் ஃபீஸை பத்தி எடுத்து சொல்லுங்க. சரிங்களா மேடம்? ஓகே மேடம். போங்க சார், போங்க. போச்சு, மொத்தம் போச்சு. என்ன சொன்ன? பிசினஸ் டெவலப் பண்ணும், அதுக்காக வாஸ்து மீனா சொல்ல, வாஸ்து மீனா இப்படியெல்லாம் நீ என்கிட்ட சொல்லி கதை விட்ட. இந்த மீனை கொண்டு வந்து என் ரூம்ல வச்சா நான் மாறுவேனா? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு, நான் அதெல்லாம் கூட மன்னிச்சிடுவேன். இப்போ இந்த கடையில அந்த சேல்ஸ்மேன் லவ் ஃபிஷ் பத்தி சொன்னதை கேட்டுட்டு நான் வேணும்னே இப்படி எல்லாம் இருக்குமான்னு உன்கிட்ட கேட்டேன்ல சார், அதுக்கு என்ன சொன்னீங்க? என்னமோ ஆச்சரியப்பட்ட. நாளுக்கு நாள் மக்களோட மூட நம்பிக்கை இப்படி அதிகமா வர போச்சுன்னு சொன்னல. செம்ம நடிகண்டா. ஆனா ஒண்ணு, நான் எப்பவுமே மாறவே மாட்டேன். புரியுதா? புரியுதா? போ, போய் வண்டிட்டு போ போ. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உள்ள உள்ள யாரு? உள்ள உள்ள ஏய், யாரா உள்ள? வெளிய வாடா. எவ்வளவு தைரியம் தான்? உள்ள ஆள் யாரும் இல்ல. சொல்லு, வேற எவனாவது இருக்கானா? இல்ல. அது ஏய், எவன்டா அவன் பொண்டாட்டிக்கிட்ட? கேளாத, இப்படி இருக்கும்ல, இப்படி கடிக்கும்ல, இப்படி இப்படி. என்னடா? இல்ல கார்த்திக், பாத்ரூம்ல இருக்கும்ல, இப்படி இப்படி இப்படி. பாத்ரூம்ல இப்படினா ஏய் வெட்டிக்கலையா? இல்ல, இப்படி இப்படி கடிக்கும். நடி கடிக்கும். இப்படி கடிக்குமே. சரி, நீ வந்து காட்டு. நான் வர மாட்டேன். என்ன சண்முதி, நீ வந்து காட்டவும் மாட்ட, வாய் திறந்தேன்னு சொல்லவும் மாட்ட. அப்புறம் எப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறது? ஐயோ கார்த்திக், அது இப்படி இருக்கும் கார்த்திக், இப்படி இப்படி. அது பேர் பூரான். எது பூரானா? ஆமா, உள்ள பூரானா? ப்ரோ என்ன இப்ப என்ன சிரிப்பு? பூரானுக்கு ஐயோ ஐயம்மா, நான் கூட இவ்வளவு திருட உள்ள வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ பூரானுக்கெல்லாம் பயப்படக்கூடாதா? இல்ல, லாயர் சண்முதி ஒரு பூரானுக்கு பயப்படுறதா? என்ன கொடுமை சரவணன் இது? ஹலோ, லாயரா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, பூரான் பூச்சினா பயம் இருக்க தானே செய்யும். இட்ஸ் ஓகே, பை கோல், நான் வரட்டுமா? ஹலோ, எங்க போற? நான் ரெஸ்ட் ரூம் போவேனாமா? போய்க்கோ, தாராளமா போ. இது உன் ரூமு, இது உன் ரெஸ்ட் ரூமு. அங்க ரெஸ்ட் ரூம் குள்ள போய் நீ எவ்வளவு வேணா ரெஸ்ட் எடுக்கலாம். இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அதுவும் பூரா இருக்குன்னு சொல்றேன்ல, நான் எப்படி போக முடியும்? அத நீ எடுத்து எப்படியாவது வெளியே போடு. அது சின்ன பூரா, அது எங்கேயாவது ஓடி போயிருக்கும், அதுக்கு போய் பயந்துக்கினேன். நான் மாட்டேன். நீ போய் உள்ள என்னன்னு பாரு. ஃபர்ஸ்ட் நீ அதை வெளியே தூக்கி போடு, அப்பதான் நான் போவேன். என்கிட்ட என்ன வாய் பேசுன? போ.
வரேன் குச்சி எடுத்துட்டு வரேன் நல்ல வெளுப்போம் சீக்கிரம் வந்துரு. ஆ